ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வெண்பாவையும் வந்து எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாருங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியும் வெண்பா இவங்க 3 பேர் மட்டும் தான் கூட்டிகிட்டு போயிடா விஜய். நான் அப்போல்லாம் வந்து உன் உயிருக்கு உயிரான அக்கா வந்து நான் வந்து பெருசாக தெரில உனக்கு. உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் தான் வந்து பெருசாக போயிட்டாங்கல்ல. அப்போ வந்து அவங்கள மட்டும்தான் நீங்கள் வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கல. அவ்வளோதான் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து செமையாக வந்து விஜய் வந்து போட்டு வந்து மண்டையை வந்து கழுவுறாங்க. எனக்கா நீ இப்படியெல்லாம் வந்து பேசுகிற, நான் வந்து என்னைக்கு வந்து உன்னை வந்து விட்டுட்டு வந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னடா நீ வந்து விஜய் உடனே வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுறேடா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட வந்து கேப் வந்து கொடுக்க மாட்டேருக்க, அந்தளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் போலக்குதே நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து கேட்க தோணுதுங்க அந்த இடத்துல. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கவே வந்து டைம் இல்லாத இது இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார், மல்லியை வந்து மறுபடியும் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திடுவாங்களா, அந்த மேடம் வேறு வந்து ஒரு வாரம் வந்து இந்த வீட்டிலே இருக்க, நீங்கள் வந்து எங்கேயும் வந்து போகாதீங்க அப்படின்னு வேறு வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டவுட் வருதுங்க. ஒரு வேளை வந்து அந்த மேடமையும் வந்து இவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்களா. ஏன்னா வந்து அந்த மேடம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து ரொம்பவே வந்து ஃபேமிலினா என்ன, இவங்கெல்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்றது எல்லாமே வந்து தெரிய வந்திருக்குங்க. இப்படியெல்லாம் வந்து தெரிய வந்ததும் தான் வந்து ஒரு வேளை வந்து ஃபேமிலியில் வந்து இப்படியெல்லாம் தான் வந்து வாழணும், இப்படியெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கும் வந்து புரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அதனால தான் வந்து மல்லியவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவையும் வந்து 2 பேரையும் வந்து வீட்டை விட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கேயோ வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். நீங்கள் வந்து நாங்கள் வந்து போகிற இடத்துல நீங்கள் வந்து எதுக்கு வந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கான தகுதியும் வந்து அந்த இடத்துல வந்து உரிமையும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது. நீங்கள் வேணால் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கலாம், ஆனால் எங்கள் கூட வந்து நீங்கள் வந்து வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயால் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்ல முடியலையே அந்த இடத்துல. அக்கா நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து போகிறோம், இந்த டைமாச்சும் வந்து எங்களை வந்து ஃப்ரீயாக வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன் வந்து விஜயால் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்ல முடியல அப்படின்றதாங்க வந்து ஒரு கேள்வியாக வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியுது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க. எதுக்காக வந்து பிளானை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மல்லியும் வெண்பாவும் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்களா. அவங்களுக்கு வந்து என்ன தைரியம் இருந்திருக்கணும், என்ன ஒரு மனசாட்சி இருந்திருக்கணும், நம்மளை வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ தைரியம் வந்திருக்கணும். ரஞ்சிதா பார்த்துக்கோ, இப்போவே வந்து இவ்வளோ வந்து நடக்குது, இதுக்கப்புறம் வந்து விஜயை வந்து கையிலே வந்து பிடிக்க முடியாது. அவன் வேறு அவங்க பொண்ணுன்னா ரொம்பவே வந்து உருகுறான். அந்த பொண்ணை வச்சு தான் வந்து மல்லி வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கான்றது வந்து மல்லிக்கு வந்து தெளிவாக வந்து புரிய வைக்கணும். நம்ம அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து புரிய வச்சிங்க, அன்னைக்கு வந்து தெரியும் மல்லியோட நிலைமை வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஏதாச்சும் வந்து நம்ம வந்து பண்ணியாகணும். என்ன வந்து வேலைக்காரியாக வந்து பண்ண வச்சுட்டாங்கல்ல இந்த இடத்துல, அவளுக்கு வந்து நான் பதிலடி கொடுத்தே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் வந்து பிளானை வந்து போடுறாங்க. என்ன வந்து பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, டே விஜய், நீ வந்து உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளை கூட வந்து ஜாலியாக வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து வெளியே போகிற, நீ வந்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுடுறாங்க. போயிட்டு வாடான்னு சொல்லும்போதே வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பயம் வந்து உண்டாகுது. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ வந்து வெளியே வந்து போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதோ வந்து பண்ண போகிறாங்க. மல்லியை வந்து கடத்த போகிறாங்களா, இல்லை வந்து வெண்பாவை வந்து கடத்த போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து கடத்தி விஜய்கிட்ட வந்து வாக்குமூலம் வந்து வாங்க போகிறாங்க. அதே மாதிரி எப்படி வந்து கடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பா குட்டியை வந்து கடத்திட்டு, நீ வந்து மல்லி தாண்டா வந்து தொலைச்சி விட்டா, அவளை வந்து குழந்தைய வந்து பார்த்துக்க தெரியாது, அவளை வந்து நீ வந்து வீட்டில் வந்து வச்சிட்ருக்கே, அவளை முதல்ல வந்து விரட்டி அடிடா, அவகிட்ட டைவர்ஸ் முதல்ல வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயோட மண்டியை வந்து கழுவ போகிறாங்க. அதை வந்து நம்ம பொறுத்திருந்தால் வந்து பார்க்கணும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு வேளை வந்து வெண்பாவை வந்து கடத்திட்டாங்க, சோழி வந்து முடிஞ்சதுடா மல்லியோட சோழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நினச்சிக்க வேண்டியது தான். அதுதாங்க வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல வரல. என்னுடைய திரைக்கதை வசனத்தை எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். இந்த கதை திரைக்கதை வசனம் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Bye bye, see you, tata.